செங்கத்தில் வாக்குமைக்கு வந்த இடத்தில் லாரி ஓட்டுநரை லாரி உரிமையாளர் அடித்து கொலை செய்து ஆற்றங்கரையோரம் புதைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பெரியகுணை பகுதியிலிருந்து ரமேஷ் என்பவரின் மகன் மேகநாதன் மற்றும் புலிவேந்தர் ஆகிய இருவரும் திருவண்ணாமலை செங்கம் அடுத்த கொட்டக்குளம் ஏரிக்கரை பகுதியில் வாக்கு மேய்த்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் மேகநாதனின் வாக்குகளை ஏற்றி செல்ல ஹரிஷ் மது போதையில் லாரியை ஓட்டி வரும்போது அரசு பேருந்து மீது மோதியதில் கடலாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து லாரியின் உரிமையாளர் மேகநாதன் அபராதம் செலுத்திவிட்டு வாகனத்தையும் ஹரிஷையும் மீட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. லாரியின் உரிமையாளர் மேகநாதன் மற்றும் புலிவேந்தன் ஆகிய இருவரும் அபராத தொகை கட்டிய ஆத்திரத்தில் ஹரிஷின் கைகளை கட்டி போட்டு சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டதில் ஹரிஷ் உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட மேகநாதனும் புலிவேந்தனும் உயிரிழந்த ஹரிஷின் உடலை தோக்கவாடி அருகே உள்ள செய்யாற்றங் கரையோரம் புதைத்துள்ளனர். ஹரிஷை தாக்கும் வீடியோ அவரது வளர்ப்பு தந்தை பாஸ்கரனுக்கு ஒருவர் அனுப்பியுள்ளார். அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பாஸ்கரன் உடனடியாக செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை அறிந்து மேகநாதன் மற்றும் புலிவேந்தனும் தோக்குவாடி கிராம நிர்வாக அலுவலர் அனிதாவிடம் சரணடைந்தனர். இதையடுத்து உடனடியாக செங்கம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வட்டவடா கிராம ஊராட்சி எல்லைக்குட்பட்ட பெருகுடா எனும் இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது. இந்த ஆற்று நீர் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அமராவதி அணைக்கு வரும் துணை ஆறான தேனாற்றின் ஒரு பகுதியாகும். இந்த அணை கட்டப்பட்டால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து அணையின் நீரை நம்பியிருக்கும் பொதுமக்களும் விவசாயிகளும் பாதிப்புக்கு ஆளாகும் நேரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவது தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவின் இந்த செயல் காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை மீறும் செயல் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இதுகுறித்து தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா அணை கட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தமபாளையம் அருகே நடைபயிற்சி மேற்கொண்ட முதியவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் களிமேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் முதியவர் ராமையா. இவருக்கு மாரியம்மாள் என்ற மனைவியும் 4 மகன்கள், ஒரு மகள் என 5 பிள்ளைகள் உள்ளனர். 5 பேரும் திருமணமாகி பல்வேறு பகுதிகளில் வசித்து வருகின்றனர். மேலும் முதியவர் ராமையா நாள்தோறும் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ள சென்றபோது தேனி குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்செய்தி அறிந்து அவரது மகன்கள் மற்றும் உறவினர்கள் உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தமபாளையம் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து உத்தமபாளையம் காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் நரிப்பையூர் ஊரை ஒட்டிய கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கிய திமிங்கலம் ஒன்று தூத்துக்குடி வன உயிரின சரகத்தைச் சேர்ந்த அலுவலர்களால் கடலில் மீண்டும் விடப்பட்டது. கடலில் விடப்பட்ட திமிங்கலம் கடற்கரையோரம் சுற்றி வந்தது. இந்நிலையில் வேறு 2 திமிங்கலங்கள் கடற்கரை பகுதியில் தென்பட்டன. கரை ஒதுங்கிய திமிங்கலம் மற்ற 2 திமிங்கலங்களுடன் சேர்ந்து ஆழ்கடலுக்கு திரும்பியது. மேலும் இது இந்தியாவில் மிக அரிதாக தென்படும் பிக்னி கில்லர்வேல் எனப்படும் திமிங்கலமாகும். இந்த திமிங்கலத்தை மீண்டும் கடலுக்குள் வழிகாட்டி நீந்தி அழைத்து சென்று செல்வம் வேட்டை தடுப்பு காவலர் அவர்களுக்கு வனத்துறை அதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். சாரல் மழை காரணமாக மணிமுத்தாறு அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாச்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, போதையாறு போன்ற தேயிலை தோட்ட பகுதிகளில் பெய்து வரும் சாரல் மழை காரணமாக தற்போது மணிமுத்தாறு அணைக்கு வரும் நீர்வரத்தானது அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே மழை காரணமாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பக, அம்பாசமுத்திரம் சரகம் வனத்துறை சார்பில் மணிமுத்தாறு அருவிகள் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்கோ அருவியில் குளிக்கவோ கூடாது என மறு அறிவிப்பு வரும் வரை தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.